ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் உதய். நம்ம இந்த வீடியோல மரபுத் தொடர்கள் பத்தி பார்க்க போறோம். நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுல அவுட் சோர்ஸ் புக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள்ல தமிழ் பாதுகாப்பு கழகம் வெளியிட்ட இந்த ஒரு புக்ல இருந்து 6 வினாக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த புக்ல உள்ள ஆ முதல் ஔ வரிசை வரையுள்ள 225 மரபுத் தொடர்களையும் அதற்கான பொருளையும் இந்த ஒரே வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம வீடியோவை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா பாருங்க. அகட விகடம். இதற்கான பொருள் தந்திரம் அல்லது தட்டுமாற்று. இது இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட வினா. இது தமிழ் பாதுகாப்பு கழகம் வெளியிட்ட புத்தகத்தில் உள்ள முதல் கொஸ்டின். அதை அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தொடருக்கான பொருளை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எக்ஸாம்ல ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னே கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. அகலக்கால் வைத்தல். இதற்கான பொருள் அளவு வரை கடந்து போதல். அக்கரை பச்சை, தூரத்து பச்சை. நம்ம அக்கரைக்கு இக்கரை பச்சை அப்படிங்கிற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அக்கரை பச்சை, தூரத்து பச்சை அப்படின்னா அதற்கான பொருள் பொய்த் தோற்றம். அக்கு தொக்கு. அக்கு தொக்குனா ஒட்டுப்பற்று தொடர்பு. ஒட்டுப்பற்று தொடர்பு. அடங்கா பிடாரி. எவருக்கும் அடங்காதவன் அடங்காதவள். நம்ம வீட்டிலே சொல்லியிருப்போம். நம்ம எதுக்குமே அடங்கலை அப்படின்னா அடங்கா பிடாரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதான் எவருக்கும் அடங்காதவள் அல்லது அடங்காதவன் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து பாருங்க. அடரடி படரடி. இதற்கான பொருள் பெருங்குழப்பம். இது தற்போது நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட வினா. அடரடி படரடி அப்படின்னா ஒரு பெருங்குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு பேர் தான் என்னது? அடரடி படரடி. அடுத்து அடாதுடி. அடாதுடினா தீம்பு அல்லது ஒரு தீச்செயல். தீம்பு அல்லது ஒரு தீமையான செயல் என்ன சொல்றோம்? அடாதுடி அப்படிங்கிறோம். ஸோ அடாதுடி அப்படின்னா தீம்பு தீச்செயல். அடாபிடி அப்படின்னா கொடுஞ்செயல். இது ரெண்டுக்குமான பொருள் வேறுபாடை தெரிஞ்சுக்கணும். அடாதுடி தீம்பு தீச்செயல். அடாபிடிங்கிறது கொடுச்செயல். பிடி அப்படிங்கும்போது கொடுஞ்செயல். அடுத்து அடிக்கொருகால். அடிக்கொருகால் அப்படின்னா அடிக்கடி. ஸோ அடிக்கொருகாலுங்கிறது அடிக்கடி அப்படிங்கிறத குறிக்குது. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம். அதாவது மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அதுக்கு அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படிங்கிறது மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அடுத்து அடிதடி அடிதடி அடிபிடி. நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம். அடிதடிக்கெல்லாம் போகக்கூடாது. ஸோ அடிதடினா சண்டை. அடிதடி அடிபிடி அப்படிங்கிறது சண்டையை குறிக்குது. அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். முழுமையாக ஒரு பொருள் வசப்படுது அப்படின்னா அடிதண்டம் பிடிதண்டம் அப்படிங்கிறது. ஸோ அடியடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக. அடியடியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடியடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக. அடுக்கடுக்காய். அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையா. ஸோ அடிக்கடிக்கு ஒரு இதை அடுக்கடுக்கா வச்சிருக்கோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? வரிசை வரிசையாக. அடுக்கடுக்காய்னா வரிசை வரிசையாக. அடுத்து அடுக்கு குலையல். அடுக்கு குலையல்னா நிலையழிதல். அடுக்கு குலையல்னா நிலையழிதல். அண்ட புரட்டன். அண்ட புரட்டன்னா பெருந்தீயன். பெருந்தீயன். அமளி பண்ணுதல். அமளி பண்றதுன்னா ஒரு சச்சரவை உண்டாக்குறது. அதாவது அமளி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அமளி பண்றது அப்படின்னா சச்சரவை உண்டாக்குதல். அடுத்து அமுது குத்துதல். அமுது குத்துதல்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டினே வச்சுக்கலாம். அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் உரைமோரை நம்ம பாலில் ஊற்றி மோராக்குவோம். ஸோ அதான் அமுது குத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். அரங்கேற்றுதல் அப்படின்னா புது நூல் அல்லது புது நூல் நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் ஏற்றல். ஒரு புது நூலையோ ஒரு நடனத்தையோ ஃபர்ஸ்ட் ஒரு அரங்கத்தில் ஏற்றுறது தான் பேர் அரங்கேற்றுதல். அரட்டல் புரட்டல். அரட்டல் புரட்டல்னா நோய் முற்றால் நிகழும் வலி. நோய் முற்றால நிகழக்கூடிய அந்த வலிக்கு பேரு அரட்டல் புரட்டல். அரை மனிதன். அரை மனிதன்னா மதிப்பு குறைந்த மனிதன் தான் நம்ம அரை மனிதன் அப்படின்னு சொல்றோம். அரை மனிதன்னா மதிப்பு குறைந்தவன். அரிப்பறித்தல். அரிப்பறித்தல்னா கொளித்தெடுத்தல். அரிப்பறித்தல்னா கொளித்தெடுத்தல். அரைகுலைய தலைகுலைய மிக்க விரைவாய். அரைகுறைய தலைகுலைய ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவோம். விரைவா வந்துட்டேன். அரைகுறைய தலைகுலைய அப்படிங்கும்போது மிக்க விரைவாய். அரைகுறை அப்படின்னா முற்று பெறாமை. ஒரு செயல் முடியாம இருக்கிறது. ஸோ அரைகுறைங்கிறது முற்று பெறாமை. அரைப்படிப்பு. அரைப்படிப்புங்கிறது நிரம்பா கல்வி. அரைப்படிப்பு பாதியிலே நம்ம படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அது என்ன சொல்லுவோம்? நிரம்பா கல்வி. அரைப்படிப்புங்கிறது நிரம்பா கல்வி. அடுத்து அலக்கலக்காய். அழகழகாக அப்படின்னா தனித்தனியாய். அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருந்துதல் கெடுத்தல். அழைத்து வருந்துதல் அல்லது கெடுத்தல். அலக்கழித்தல்
அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருந்துதல் அல்லது கெடுத்தல். அலைகுலையாக்குதல் அப்படின்னா வந்து நிலைகுலைய செய்தல். என்னை நிலைகுலைய செஞ்சுட்டான். ஸோ அலைகுலையாக்கிட்டேன் இந்த வேலையில. அலைகுலையாக்குதல்னா நிலைகுலைய செய்தல். அள்ளுச்சில்லுப்படுதல். அள்ளுச்சில்லுப்படுதல்னா சிறிது சிறிதாக கெடுதல். சிறிது சிறிதாக கெடுதல். அல்லும் பகலும், இரவும் பகலும். அல்னா அல்லும் பகலும் அப்படிங்கும்போது அல்னா இரவு, பகல்னா பகல். ஸோ அல்லும் பகலுங்கும்போது இரவும் பகலும். அல்லோலோ கல்லோலம். அல்லோலோ கல்லோலம் அப்படிங்கிறது ஆரவாரம். பெரிய ஆரவாரம் செஞ்சுட்டான். ஆரவாரம் செய்றோம் அப்படிங்கிறது அல்லோலோ கல்லோலோ. அவசர குடுக்கை. எதுக்கு எடுத்தாலும் ஒரு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். பதற்றக்காரன். அவசரமா ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கே இருக்கோம் அப்படின்னா அவசர குடுக்கைங்கிறதுக்கு பதற்றக்காரன். அடுத்து அவிழ்த்து கொடுத்தல். அவிழ்த்து கொடுத்தல்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். சொந்த பொருள்ல இருந்து எடுத்து கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து அவிழ்த்து கொடுத்தல். அழித்தழித்து. அழித்தழித்துனா திரும்ப திரும்ப அல்லது மீண்டும் மீண்டும். திரும்ப திரும்ப அல்லது மீண்டும் மீண்டும். அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழி வழக்குங்கிறது வீண் வழக்கு. அழுகல்லன் தொழுகல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோன். பாசாங்கு செய்றவன அழுகல்லன் தொழுகல்லன் அப்படிங்கிறோம். அழுமூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகம் உள்ளவன். பொலிவற்ற முகத்தோட இருக்கவன அழுமூஞ்சி அப்படின்னு சொல்றோம். அளப்பளத்தல். அளப்பளத்தல்னா அளப்புதல் அல்லது முறுமுறுத்தல். அளப்பளத்தல்னா அளப்புதல் அல்லது முறுமுறுத்தல். அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாயறிதல். ஸோ அளப்பளத்தல் அளப்பறிதல் ரெண்டுக்குள்ள வேறுபாடை பார்த்துக்கணும். அளப்பளத்தல்னா அளப்புதல் முறுமுறுத்தல். அளப்பறிதல்னா உட்கருத்தை தந்திரமாயறிதல். அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுறது. ஒரு விஷயத்த கலந்து பேசுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அளவலாவுதல். அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்றது. ஸோ இதோட போதும் அப்படிங்கிற மாரி. அளவுபடுத்துறது, வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடி, தளர்ந்த நடையாய். அல்லாடி தள்ளாடி நடந்து வரான் பாரு. ஸோ தளர்ந்த நடையாய். அள்ளி கொடுத்தல். அள்ளி கொட்டுதல். அள்ளி கொட்டுதல். மிக சம்பாதித்தல், தேடுதல். மிக சம்பாதித்தல் அல்லது தேடுதல். அள்ளி துள்ளுதல். மிகச் செருக்குதல். அள்ளி துள்ளுதல்னா மிகச் செருக்குதல். அள்ளி இறைத்தல். அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அளவுக்கு மிஞ்சி செலவு பண்றோம் இல்லையா? ஸோ அத வந்து அள்ளி இறைத்தல் அப்படிங்கிறோம். அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். ஏராளமா கொடுத்துடுறோம். நெறைய கொடுத்தாச்சு. ஸோ அள்ளி விட்டாச்சு. அள்ளி விடுதல்னா ஏராளமாக கொடுத்தல். அறக்க பறக்க. அறக்க பறக்கனா விழுந்து விழுந்து விரைவாக. ஒரு செயலை அறக்க பறக்க செஞ்சுட்டேன் அப்படின்னும்ல. ஸோ அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து அல்லது விரைவாக. அறம்பாடுதல். அறம்பாடுதல்னா தீச்சொற்பட்டு தீப்பயனுண்டாக பாடுதல். தீச்சொல்பட்டு தீப்பயனுண்டாக பாடுறதுக்கு பேர் தான் அறம்பாடுதல். அறிதுயில். அறிதுயில்னா யோக நித்திரை. அறிதுயில்ங்கிறது யோக நித்திரை. அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் அல்லது பழக்கம். ஸோ வந்து ஒரு தெரிஞ்ச முகத்தையோ ஒரு பழக்கப்பட்ட முகத்தையோ என்ன சொல்றோம்? அறிமுகம். ஏற்கனவே அறிமுகமானவங்க. ஒரு தெரிந்த முகம் பழக்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அறிமுகம்னா தெரிந்த முகம் பழக்கம். நெக்ஸ்ட் அறிவறிவா அப்படின்னா விளக்கமாக அல்லது தீர. விளக்கமாக தீர. அறிவறிவானா விளக்கமாக தீர. அறுதி இடுதல். அறுதி இடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். ஒரு செயலை முடிவு செய்யறது இல்ல முடிவு கொண்டு வர்றது. அதுக்கு பேர் தான் என்னது? அறுதி இடுதல். அறுதி இடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல் அல்லது தீர்மானித்தல். அறுத்து கட்டுதல். அறுத்து கட்டுதல்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அதாவது தாலி நீங்கியதுக்கு அப்புறம் மறுதாலி கட்டி மணக்கிறது, கல்யாணம் செஞ்சுக்கிறது. ஸோ அதுதான் என்னது? அறுத்து கட்டுதல். அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். விதவைக்கு கொடுக்கக்கூடிய பொருள் என்னது? அறுப்பு சுகம். அறைகூவுதல். அறைகூவுதல்னா போருக்கு அழைத்தல். ஸோ போருக்கு அழைக்கும் போதெல்லாம் அந்த காலத்துல அறைகூவுதல், அறைகூவுதல் விடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அறைகூவுதல் அப்படிங்கிறது போருக்கு அழைத்தல். அறைமுறையிடுதல். அறைமுறையிடுதல்னா ஒரு குறை சொல்றது. ஒரு குறைய சொல்றதுக்கு பேர் தான் என்னது? அறைமுறையிடுதல். அற்றுப்போதல். அற்றுப்போதல்னா முழுதும் ஒழிதல் அல்லது இடைமுறிதல். முழுதும் ஒழிதல் அல்லது இடைமுறிதல். ஆக்கம் கூறுதல். ஆக்கம் கூறுதல்னா ஆசி கூறுதல் அல்லது வாழ்த்துதல். ஆசி கூறுதல் அல்லது வாழ்த்துதல். ஆசார கல்லன். ஆசார கல்லனுங்கிறது ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லன். ஒழுக்கம் உள்ளவன் போல நடிக்கக்கூடிய கல்லனுக்கு பேர் என்னது? ஆசார கல்லன். ஆசை வார்த்தை. ஆசை வார்த்தைனா நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். ஒரு நம்பிக்கை உண்டாகிற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய சொல்லத்தான் என்ன சொல்றோம்? ஆசை வார்த்தை அப்படிங்கிறோம். ஆடைக்கும் கோடைக்கும் எல்லா பருவகாலத்தும் ஆட்கொள்ளும் அடிமை கொள்ளுதல். எல்லா பருவகாலத்துக்கும் ஆட்கொள்ளும் அடிமை கொள்ளுதல் என்ன சொல்றோம்? ஆடைக்கும் கோடைக்கும். ஆணி கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல்னா இருப்பிடத்தை நிலைபெறச் செய்து கொள்ளுதல். நம்ம இருக்கக்கூடிய இடத்தை இருப்பிடத்தை நிலைபெறச் செய்து கொள்ளுதல். அதுக்கு தான் என்னது? ஆணி கொள்ளுதல். ஆணித்தரம். ஆணித்தரம்னா முதற்றறம். முதற்றறம். ஆணித்தரம்னா முதற்றறம். ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்றான்.
ஆரவாரம், பெரிய ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம்னா என்னது? ஆரவாரம். ஆலா பறத்தல். ஆலா பறத்தல்னா திண்டாடுதல். ஆலா பறத்தல். ஆலா பறக்கிறோம். ஸோ திண்டு ஆடுறோம் ஒரு விஷயத்துக்கு. ஆலா பறத்தல்னா திண்டாடுதல். ஆவி சேர்த்தல். ஆவி சேர்த்தல்னா கட்டி அணைத்தல். கட்டி அணைத்தல்னா ஆவி சேர்த்தல். ஆழம் பார்த்தல். ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராதல். ஒருவனுடைய அறிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆராயிரும். ஸோ அத என்ன சொல்றோம்? ஆழம் பார்த்தல். ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஆளும் பாலுமாய் சீர்கேடாய் வீணாக. ஆளும் பாலுமாய்ங்கிறது சீர்கேடாய் வீணாக. ஆறப்போடுதல். ஆறப்போடுதல்னா ஒரு விஷயத்த ஆற போட்டு பண்ணுவோம். அதாவது காலந்தாழ்த்தல். காலந்தாழ்த்தி பொறுமையா பண்ணுவோம் அப்படிங்கிறத என்ன சொல்றோம்? ஆறப்போடுதல். ஆறல் பீறல் அப்படின்னா பயனற்றது. ஆறல் பீறல் பயனற்றது. ஆரவ் அமர. ஆர அமர. ஆர அமரங்கிறது அமைதியாய். அமைதியா அப்படிங்கிறது தான் ஆர அமர. ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை அல்லது தாங்க முடியாமை. முடியல, தாங்க முடியல. ஸோ ஆத்த மாட்டாம அந்த புண்ணு ஒரு புண்ணு வந்து உருவாயிருச்சு அப்படின்னா, அதுக்கு ஆரமா நமக்கு வந்து காய்ச்சல் வருது. அது மாரி சொல்லுவோம் நம்ம. ஆற்ற மாட்டாமை, ஆற மாட்டாமை. ஸோ வந்து முடியாமை, தாங்க முடியாமை. ஆற்றறுத்தல். ஆற்றறுத்தல்னா இடையிற் கைவிடுதல். ஆற்றெடுத்தல்னா இடையில் கைவிடுதல். ஸோ ஆற்றுப்படுத்தல் அப்புட்ன்னா வழிச்செல்லுதல், வழிப்படுதல். இலக்கியத்திலே கேள்விப்பட்டிருப்போம். ஆற்றுப்படுத்தல்ங்கிறது வழிச்செல்லுதல் அல்லது வந்து வழிப்படுத்தல். இசக்கு இசகு பிசகு, இசக்கு பிசக்கு அப்புட்ன்னா முறைகேடு. இசகு பிசகு, இசக்கு பிசக்குனா என்னது? முறைகேடு. இசைக்கேடு. இசைக்கேடுங்கிறது சீர்கெட்ட நிலை. இசைக்கேடுங்கிறது சீர்கெட்ட நிலை. இசைவுக்கேடு. இசைவுக்கேடுனா பொருத்தமின்மை அல்லது காரியக்கேடு. இசைவுக்கேடுனா பொருத்தமின்மை, காரியக்கேடு. இசைக்கேடுனா சீர்கெட்ட நிலை. இசைவுக்கேடுனா பொருத்தமின்மை, காரியக்கேடு. இடக்கரடக்கல். இடக்கரடக்கல் அப்புட்ன்னா சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை. இது நம்ம இலக்கணத்தில கேள்விப்பட்டிருப்போம். இடக்கரடக்கல் அப்புட்ன்னா சொல்லத்தகாத சொற்கள வந்து திரித்து வேறு வகையா சொல்லக்கூடிய முறை. அதுக்கு பேர் தான் இடக்கரடக்கல். இடக்கு முடக்கு. ஸோ இடக்கு முடக்குனா சங்கடம். இடக்கு முடக்கு கேள்விப்பட்டிருப்போம். இடக்கு முடக்குனா சங்கடம். இடங்கெட்ட பாவி அப்புட்ன்னா சீரழிந்தவன். சீரழிந்தவன் என்ன சொல்றோம்? இடங்கெட்ட பாவி அப்படிங்கிறோம். இடங்கெட்ட பேச்சு. இடங்கெட்ட பேச்சுனா ஒழுங்கற்ற சொல். ஒழுங்கற்ற சொல்ல இடங்கெட்ட பேச்சு அப்படின்னு சொல்றோம். இடங்கேடு. இடங்கேடுனா வறுமை அல்லது தாறுமாறு. வறுமை அல்லது தாறுமாறு. இத தான் என்ன சொல்றோம்? இடங்கேடு அப்படின்னு சொல்றோம். இடங்கொடுத்தல். இடங்கொடுத்தல்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல். கண்டிப்பின்றி நடக்க விடுதல் அல்லது பிடிகொடுத்தல். ஸோ இடங்கொடுத்தல்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல் அல்லது பிடிகொடுத்தல். இடம்படுதல். இடம்படுதல்னா விசாலித்தல். விசாலித்தல். இடம்படுதல்னா விசாலித்தல். இடம் பண்ணுதல் அப்புட்ன்னா உணவு வழிபாடு கற்கு இடத்தை துப்புரவு செய்தல். ஸோ உணவு வழிபாட்டு இடத்த துப்புரவு செய்றது தான் இடம் பண்ணுதல் அப்படிங்கிறது. இடித்துரைத்தல் அப்புட்ன்னா செய்தல், வற்புறுத்தி கூறுதல், அழுத்திச் சொல்லுதல். ஒரு செயல செஞ்சுகிட்டு இருக்கும்போதே நம்ம இடிச்சு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சொல்றோம். இடித்துரைத்தல் அப்புட்ன்னா செய்தல், வற்புறுத்தி கூறுதல், அழுத்திச் சொல்லுதல். இடுக்குப்பிள்ளை. இடுக்குப்பிள்ளைனா கைக்குழந்தை. கைக்குழந்தை என்ன சொல்லுவோம்? இடுக்குப்பிள்ளை அப்படிங்குவோம். இடுக்கு முடுக்கு அப்புட்ன்னா மூலை முடுக்கு. இடுக்கு முடுக்குலாம் நுழைஞ்சு வந்தாச்சு. மூலை முடுக்குலாம் நுழைஞ்சு வந்தாச்சு. இடுக்கு முடுக்குனா மூலை முடுக்கு. இடுமருந்து அப்புட்ன்னா வசிய மருந்து. இடுமருந்துனா என்னது? வசிய மருந்து. இடைக்கிடை. இடைக்கிடைனா ஊடே ஊடு. ஊடே ஊடே. ஊடே ஊடு அப்புட்ன்னா இடைக்கிடை. எடைக்கிடையில வந்து நின்னுக்கிற. ஊட ஊட வந்து நின்னுக்கிட்ட அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ ஊட ஊட வந்து நிக்கிறத என்ன சொல்றோம்? இடைக்கிடை. இடைக்கொள்ளை. இடைக்கொள்ளைனா ஊடுதட்டு. ஊடுதட்டு. இடைக்கொள்ளைனா ஊடுதட்டு. இடைச்சுவர். இடைச்சுவர்னா என்னது? இடையூறு. இடைச்சுவர்னா என்னது? இடையூறு. இடைத்தட்டு. இடைத்தட்டுனா இடைக்கொள்ளை. இடைத்தட்டுனா இடைக்கொள்ளை. இடைத்தெரிந்து அப்புட்ன்னா செவ்வி அறிந்து. இடைத்தெரிந்துனா செவ்வி அறிந்து. இடைவிடாமல் அதாவது இடைவிடாமல் அப்படிங்கிறது. எப்போதும். இடைவிடாமல்னா எப்போதும். இடைவெட்டிலே அப்புட்ன்னா தற்செயலாய். இடைவெட்டிலேனா தற்செயலாய். இட்டுக்கட்டுதல் அப்புட்ன்னா இல்லாததை ஏற்றிச் சொல்ல. இல்லாத பொல்லாத சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? இட்டுக்கட்டுதல். இட்டுக்கட்டுதல்னா இல்லாததை ஏற்றி சொல்றது. நடந்திருக்காத செயலை ஏத்தி விட்டு சொல்றது. இமை பொருந்துதல். இமை பொருந்துதல்னா தூக்கம் அடைதல், உறங்குதல். ஸோ தூங்க போறோம் இல்லையா? கண்ணு சொக்குது அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ அதான் என்ன சொல்றோம்? இமை பொருந்துதல், தூக்கம் அடைதல் அல்லது உறங்குதல் அப்படின்னு சொல்றோம். இரட்டுற மொழிதல். இதுவும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சொல்ல வந்து இரு பொருள்பட பாடக்கூடியது. ஸோ இரு பொருள்பட பேசுறோம் அப்படின்னா இரட்டுற மொழிதல். இரு பொருள்பட பேசக்கூடியது இரட்டுற மொழிதல். நெக்ஸ்ட்டு இரண்டர கலத்தல் அப்படின்னா முத்தி அடைதல். இரண்டர கலத்தல்னா முத்தி அடைதல். முத்தி அடைதலுக்கு இரண்டர கலத்தல் அப்படின்னு சொல்றோம். 2ல் 3 அப்படின்னா
2, 3 நாட்களுக்கு ஒரு தரம். 2, 3 நாட்களுக்கு ஒரு தரம். 2, 3 நாளைக்கு ஒரு தரம் தான் அப்படிங்கிறோம்னா, ஸோ 2ல் 3 அப்புட்ன்னா, 2ங் கெட்ட நேரம் அப்புட்ன்னா, மாலை பொழுது அல்லது அந்தி பொழுது சொல்லுவாங்க. 2ங் கெட்ட நேரத்தில போகாதடா அப்படிம்பாங்க. ஸோ மாலை பொழுது, அந்தி பொழுது அதான் 2ங் கெட்ட நேரம் அப்படிங்கிறோம். 2ங் கெட்டான் அப்புட்ன்னா, நன்மை எது, தீமை எதுன்னு அறியாதவன். நன்மை, தீமை அறியாதவன தான் 2ங் கெட்டான் அப்படிங்கிறோம். 2 நினைத்தல் அப்புட்ன்னா, கெடுதி நினைத்தல். 2 நினைத்தல் அப்புட்ன்னா, கெடுதி நினைத்தல். 2 படுதல் அப்புட்ன்னா, பிரிவுபடுதல், ஐயுறுதல். அதாவது பிளவு ஏற்படுத்துறது. 2 படுதல் அப்புட்ன்னா, பிரிவுபடுதல், ஐயுறுதல். 2 அப்புட்ன்னா விரைவில். 2 அப்புட்ன்னா விரைவில். 2னா விரைவில். இருதலை கொள்ளி அப்புட்ன்னா, எப்பக்கம் துன்பம் செய்வது. எந்த பக்கம் துன்பம் செய்வது. 2 பக்கமும் துன்பம் செஞ்சு விடுறவன். ஸோ இருதலை கொள்ளிங்கிறது எப்பக்கம் துன்பம் செய்வது. இருதலை மணியன் அப்படிங்கிறது குறளை சொல்வோன். இருதலை மணியன்ங்கிறது குறளை சொல்வோன். இருவல் நொறுவல். இருவல் நொறுவல்ங்கிறது இடிந்து மிடியாது முள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்ல பதப்படாத உணவு. அதாவது இருவல் நொறுவல் அப்புட்ன்னா, அரிசி நல்லா வந்து இடிந்து மிடியாம இருக்கு அப்புட்ன்னா, இடிந்து மிடியாது முள்ள அரிசிய சொல்றோம். அப்புறம் வந்து நன்றாக மெல்லப்படாத உணவையும் இருவல் நொறுவல் அப்படிங்கிறோம். இல்லாதும் பொல்லாதும் அப்புட்ன்னா, பொய்யும் தீங்கும் விளைவிப்பது. ஸோ நம்ம இல்லாத பொல்லாத சொல்லிட்டோம் அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ இல்லாத பொல்லாதங்கிறது பொய்யும் தீங்கும் விளைவிப்பது. இளம்படுதல். இளம்படுதல்ங்கிறது வறுமையடைதல். இளம்படுதல்னா வறுமையடைதல். இலைமறைகாய். இலைமறைகாய்னா மறைபொருள். இலைமறைகாய்ங்கிறது மறைபொருள். இலவு கடித்தல். இலவு கடித்தல்னா வீணுக்கு முயலுதல். இலவு கடித்தல்னா வீணுக்கு முயலுதல். இலவு கொடுத்தல் அப்புட்ன்னா துன்பம் கொடுத்தல். இலவு கொடுத்தல் அப்புட்ன்னா துன்பம் கொடுத்தல். ஸோ இழுக்கடித்தல். இழுக்கடித்தல்ங்கிறது அலைய வைத்தல். இழுக்கடித்தல் என்னை இழுத்தடிச்சுட்டாங்க. ஸோ இழுக்கடித்தல்ங்கிறது எத குறிக்குது? அலைய வைத்தல். அலைய வைத்தல். இழுத்து பறித்தல். வலிந்து கொள்ளுதல், போராடுதல். இழுத்து பறித்தல்னா வலிந்து கொள்ளுதல் அல்லது போராடுதல். வலிந்து கொள்ளுதல் அல்லது போராடுதல். இழுத்து விடுதல். இழுத்து விடுதல்னா நீட்டித்து விடுதல், வெளிப்படுத்தல், புதிதாய் உண்டாக்குதல். இழுத்து விடுதல்னா நீட்டித்து விடுதல், வெளிப்படுத்தல், புதிதாய் உண்டாக்குதல். இழிப்பு பறிப்பாதல். போராட்டமாதல், போதியதும் போதாதுமாதல். போராட்டமாதல், போதியதும் போதாதுமாதல். இளநாக்கடித்தல் அப்புட்ன்னா, உடன்படாதது போல் காட்டுதல். உடன்படாதது போல் காட்டுதல். இளிச்சவாயன் பட்டம். இளிச்சவாயன் பட்டம்னா ஒன்று தெரியாதவன் என்ற பட்டம். அதாவது உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி பட்டம் சொல்றோம் இல்லையா? ஸோ அதான் இளிச்சவாயன் பட்டம். பட்டம். இனிப்பு காட்டுதல். இனிப்பு காட்டுதல்னா அவா உண்டாக்குதல். இனிப்பு காட்டுதல்னா அவா உண்டாக்குதல். இன்னார் இனியார் அப்புட்ன்னா பகைவரும் நண்பரும். இன்னார் இனியார் அப்புட்ன்னா பகைவரும் ஸோ நண்பரும் 2 பேரும் தானே சொல்றோம். இன்னார் இனியாருங்கிறோம். இன்னார் இணையார் அப்புட்ன்னா இத்தன்மையுடையவர். இன்னார் இணையார் வேற, இன்னார் இனியர் வேற. இன்னார் இனியர்னா பகைவரும் நண்பரும். இன்னார் இணையார் அப்புட்ன்னா இத்தன்மையுடையவர். அடுத்து ஆடவில்லை முகத்தில் அப்புட்ன்னா, ஸோ முகத்துல ஆடலையே அப்புட்ன்னா மிகுந்த கவலையா உள்ளவன பார்த்து ஒண்ணு சொல்லுவோம். இப்போ முகத்துல ஆடலையே அப்படின்னு சொல்லுவோம். ஆடவில்லைன்னா மிகுந்த கவலை. மிகுந்த கவலை. ஈடு கட்டுதல். ஈடு கட்டுதல்னா பிணை கொடுத்தல். ஈடு கட்டுதல்னா பிணை கொடுத்தல். ஈட்டுக்கீடு. ஈட்டுக்கீடு அப்புட்ன்னா சரிக்கு சரி. ஈட்டுக்கீடுனா சரிக்கு சரி குடுக்குறத ஈட்டுக்கீடு அப்படிங்கிறோம். ஈடேறுதல். ஈடேறுதல்னா உய்வடைதல். ஈடேறுதல்னா உய்வடைதல். ஈரொட்டு. ஈரொட்டுங்கிறது உறுதியின்மை. இது தற்போது நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட வினா. ஈரொட்டுங்கிறது உறுதியின்மை. ஈவிரக்கம். ஈவிரக்கம்ங்கிறது மனக்கசிவு. ஈவிரக்கம்னா மனக்கசிவு. ஈவு சோர்வு அப்படிங்கிறது சமயா சமயம். சமயா சமயம் அப்படிங்கிறது ஈவு சோர்வு. உச்சி குளிர்தல் அப்புட்ன்னா மகிழ்வடைதல். மகிழ்வடைதல்னா உச்சி குளிர்தல். உச்சி கொட்டுதல் அப்புட்ன்னா வெறுப்பு குறி காட்டுதல். ஒரு ஏதாவது நம்ம வந்து வெறுப்பு செய்றோம் அப்புட்ன்னா, அப்படின்னு உச்சி கொட்டுறோம் இல்லையா? ஸோ அந்த உச்சி கொட்டுதல்ங்கிறது வெறுப்பு குறி காட்டுதல். உடம்பெடுத்தல் அப்புட்ன்னா பிறத்தல் அல்லது செயலுடையனாதல். நெக்ஸ்ட்டு உடன் கையில். உடன் கையில்னா உடனே. உடனே அப்புட்ன்னா உடன் கையில். உடன்போக்கு. உடன்போக்குங்கிறது பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை. அதாவது பெற்றோர் அறியாம தலைவி தலைவனுடன் செல்றது தான் உடன்போக்கு. பெற்றோருக்கு தெரியாம தலைவி தலைவனுடன் செல்றோம் இல்லையா? அதான் உடன்போக்கு. உடனுக்குடனே அப்புட்ன்னா உடனுக்குடனே எனக்கு தெரிஞ்சாகணும். அப்போதைக்கப்ப எனக்கு தெரியணும். ஸோ உடனுக்குடனே அப்புட்ன்னா அப்போதைக்கப்போது. உடனொத்தவன். உடனொத்தவன்னா சமமானவன். 2 பேரும் ஈக்குவலானவங்க தான். உடனொத்தவன் அப்புட்ன்னா சமமானவன். அவனும் சமம், நீயும் சமம். உடம்பு நாக்கன். உடும்பு நாக்கன். உடும்பு நாக்கன்ங்கிறது வஞ்சகன். வஞ்சகன தான் என்ன சொல்றோம்? உடும்பு நாக்கன் அப்படிங்கிறோம். உடுமாற்று அப்புட்ன்னா உடை மாற்றுக, நடை பாவாடை. உடை மாற்றுக அல்லது நடை பாவாடை. உடைப்பிற் போடுதல். உடைப்பிற் போடுதல்னா அகலத் தள்ளுதல். அகலத் தள்ளுதல். உடைப்பெடுத்தல். உடைப்பெடுத்தல்னா வெள்ளத்தார்
கரையளிதல், வெள்ளத்தால கரை அழிதல், அதுதான் உடைப்பெடுத்தல் அப்படிங்கிறோம். உட்கிடக்கை, உட்கிடக்கைனா உட்கருத்து. ஒரு உட்கருத்து சொல்றோம் இல்லையா, அந்த உள்கருத்து இருக்கு அப்படிங்கிறத உட்கிடக்கை அப்படின்னு சொல்றோம். உட்புகுதல் அப்படின்னா உள்ள புகுறோம், அதாவது உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல். உட்புகுதல்ங்கிறது உள்ளே புகுதல், உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல். உண்டாயிருத்தல், உண்டாயிருத்தல்னா சூழ் கொண்டிருத்தல், உண்டாயிருத்தல்னா சூழ் கொண்டிருத்தல். உண்டியர் புரட்டு, உண்டியர் புரட்டுனா உண்டியரை தூக்கிட்டோம், இல்லை உண்டியர் ஏதாவது பண்ணியாச்சு அப்படின்னா பணம் மோசம், பணம் மோசம். உண்டியர் புரட்டுங்கிறது பணம் மோசம். உதப்பி வாயன், உதப்பி வாயன்னா எச்சில் தெறிக்க பேசுவான். எச்சில் தெறிக்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எச்சில் தெறிக்க பேசுறான் இல்லையா, ஸோ அவனை உதப்பி வாயன் அப்படிங்கிறோம். உதவா கட்டை, உதவா கட்டைனா பயனற்றவன், இவன் ஒன்றதுக்கு சரியில்லாதவன், உதவா கட்டை பயனற்றவன். உதறுகாலி அப்படின்னா காலை இழுத்து நடப்பவள், காலை இழுத்து நடக்கிறா இல்லையா, ஸோ காலை இழுத்து நடப்பவளுக்கு உதறுகாலி அப்படின்னு பேர். உப்பில்லா பேச்சு, உப்பில்லா பேச்சுனா பயனற்ற உரையாடல், பயனில்லாத ஒரு பேசிக்கிட்டு இருக்கான், பயனற்ற உரையாடல் தான் என்ன சொல்றோம், உப்பில்லா பேச்சு. கொட்டுதல், கொட்டுதல்னா சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளுதல். நம்ம ஏதாவது கேட்கும்போது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த கொட்டுதலுக்கு சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றோம். உயிர் விடுதல் அப்படின்னா மிக பாடுபடுதல், இறத்தல், அதாவது உயிர் விடும்போது ரொம்ப பாடுபடுறாங்க, இறக்கும்போது ரொம்ப பாடுபட்டு தான் இறந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ உயிர் விடுதல் அப்படிங்கிறது மிக பாடுபடுதல் அல்லது இறத்தல். உரித்து வைத்தல், உரித்து வைத்தல்னா வெளிப்படுத்தி வைத்தல், நேரொப்புதல், வெளிப்படுத்தி வைத்தல் அல்லது நேரொப்புதல். உருக்குலைதல், உருக்குலைத்தல்னா முன்னுருவம் அழிதல், உருக்குலைத்தல்ங்கிறது முன்னுருவம் அழிதல் அல்லது மேனி மெலிதல். உருட்டி போடுதல், உருட்டி போடுதல்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல், உருட்டி போடு, உருட்டி தள்ளு அப்படிங்கிறோம்ல, ஸோ உருட்டி போடுதல்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். எக்கச்சக்கம், எசகு பிசகு, எக்கச்சக்கம் கேள்விப்பட்டிருக்கோம், எசகு பிசகு, எக்கச்சக்கம் அதிகத்துக்கும் அதிகம், ஸோ தாறுமாறு. எக்கச்சக்கம் எசகு பிசகு, எக்கச்சக்கம் எசகு பிசகுங்கிறது தாறுமாறு. எடாத வெடிப்பு, எடாத வெடிப்புனா தகாத செயல் அல்லது அரிய செயல், எடாத வெடிப்புங்கிறது தகாத செயல் அல்லது அரிய செயல். எடுத்த எடுப்பில், ஸோ உடனே எடுத்த எடுப்பில் அதை வாங்கணுங்கிறான், ஸோ எடுத்த எடுப்பிலுங்கிறது உடனே. எடுத்த படி அப்படின்னாலும் அதுக்கும் என்னதான் வரும், உடனே அல்லது முன் ஆயத்தமின்றி. எடுத்த படி அப்படின்னா உடனே, முன்னாயத்தமின்றி. எடுத்து சொல்லுதல், எடுத்து சொல்லுதல்னா சிறப்பித்து சொல்லுதல் அல்லது அறிவு கூறுதல். ஸோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறோம்ல, ஸோ எடுத்து சொல்லுதல்ங்கிறதுக்கு சிறப்பித்து சொல்லுதல் அல்லது அறிவு கூறுதல். எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல், திடுக்கிடச் செய்தல். எடுத்து போட்டுருச்சு, திடுக்குன்னு தூக்கி போட்டுருச்சு, எடுத்து போட்டுருச்சு, ஸோ எடுத்து போடுதல்னா நீக்குதல் அல்லது திடுக்கிடச் செய்தல். எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடக்குதல். ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா எடுத்தெறிஞ்சு பேசுகிறோம் இல்லையா, அதுக்கு சொல்கிறாங்க. எடுத்தெறிதல்னா அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல், எடுப்பெடுத்தல்னா அரியதை முயலுதல். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யாவருக்கும் வசப்படக்கூடியவன், சூது அறியாதவன், எல்லாருக்கும் வசப்படக்கூடியவன், சூது என்னன்னே தெரிஞ்சுக்காதவன். ஸோ எடுப்பார் கைப்பிள்ளைனா யாவருக்கும் வசப்படக்கூடியவன், சூது அறியாதவன். எட்டுக்கண் விட்டெறிதல், எட்டுக்கண் விட்டெறிதல்னா எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல், எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல். எட்டிற் பத்தில், எட்டுல பத்துல அப்படின்னா இடையில, எட்டுல பத்து, ஸோ எட்டுல பத்துலனா என்னது, இடையிடையே, இடையிடையே, ஸோ எட்டிற் பத்தில்னா இடையிடையே. எய்ப்பில் வைப்பு, இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய பொருளை தான் என்ன சொல்றோம், எய்ப்பில் வைப்பு. எழுத்தெண்ணி படித்தல், எழுத்தெண்ணி படித்தல்னா ஒன்று விடாமல் படித்தல், ஒன்று விடாமல் படிச்சாச்சு அப்படிங்கிறோம் இல்லையா, அதான் எழுத்தெண்ணி படித்தல். எழுத்த கூட எண்ணி படிச்சாச்சு, எழுத்தெண்ணி படித்தல்னா ஒன்றும் விடாது படித்தல். எல்லளவும் அப்படின்னா சிறிதளவும், எல்லளவும் பாக்கி இல்லை, சிறிதளவு கூட பாக்கி கிடையாது, ஸோ எல்லளவும் அப்படின்னா சிறிதளவும். ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்கு உதவாதவன், ஒன்றுக்கு உதவாதவன் அல்லது ஒன்றுக்கு உதவாதவள் ஏக்கன் போக்கன் அல்லது ஏக்கி போக்கி என்று அழைக்கப்படுகிறார். ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல், ஏதாவது ஒரு பழியை சொல்லிக்கிட்டே இருந்து பேசுறது தான் என்னது, ஏச்சு காட்டுதல். ஏடாகூடம், ஏடாகூடம் பண்ணிட்டு வந்துட்டானே, தாறுமாறு பண்ணிட்டு வந்துட்டான், ஸோ ஏடாகூடம்ங்கிறது தாறுமாறு. ஏட்டிக்கு போட்டி, ஸோ ஏட்டிக்கு போட்டிங்கிறது விதண்டாவாதம், விதண்டாவாதம். ஏட்டிக்கு போட்டி சொன்னாத, விதண்டாவாதம் பண்ணாத. ஏட்டிக்கு போட்டினா விதண்டாவாதம். ஏட்டுச் சுரக்காய் அப்படின்னா அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. ஏட்டுச் சுரக்காய்ங்கிறது அனுபவத்தோடு இல்லாத ஒரு கல்வி அறிவு, அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவை தான் ஏட்டுச் சுரக்காய்ங்கிறோம். ஏட்டு படிப்பு, ஏட்டு படிப்புனா
உலக பழக்கமில்லா கல்வி அறிவு. உலக பழக்கமில்லா கல்வி அறிவு. ஏனல் கோணல் அப்படின்னா ஒரு ஒழுங்கின்மை இல்லாம இருக்கு. ஸோ ஒரு மரத்தை எடுத்துட்டோம்னா ஏனல் கோணலா இருக்கு. ஸோ ஏனல் கோணல்ங்கிறது ஒழுங்கின்மை. ஏனுக்கு கோன். ஏனுக்கு கோனா எதிரடையான பேச்சு. எதிரடையான ஒரு பேச்சு பேசுறோம் அப்படின்னா ஏனுக்கு கோன் அப்படிங்கிறோம். ஏதும் கெட்டவன். ஏதும் கெட்டவன்னா பயனற்றவன். பயனற்றவனை ஏதும் கெட்டவன் அப்படிங்கிறோம். ஏப்ப சாப்பை அப்படின்னா பயனற்றது. ஏப்பை சாப்பைனா பயனற்றது. ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சக செய்தல். நயவஞ்சகம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஏய்ப்பு காட்டுதல். ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. பேதை போல காட்டி செய்யக்கூடிய குறும்புக்கு என்னது? ஏழை குறும்பு. ஏற கட்டுதல் அப்படின்னா உயர கட்டுதல் அல்லது அடியோடு நிறுத்தல். உயர கட்டுறது அல்லது அடியோடு நிறுத்தல், அதான் ஏற கட்டுதல் அப்படிங்கிறது. ஏற இறங்க பார்த்தல். ஏற இறங்க பார்த்தல்னா மேலும் கீழும் பார்க்கறது. மேலையும் கீழையும் பார்க்குறோம் இல்லையா, அதான் ஏறம். என்ன என்னை மேலையும் கீழையும் பார்க்குற அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ மேலும் கீழும் பார்த்தல் அப்படின்னா ஏற இறங்க பார்த்தல். ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல், முழுதும் விலைக்கு பெறுதல். ஃபுல்லா விலைக்கு வாங்கியாச்சு அல்லது விலகி இருக்குது. விலகி இருத்தல், முழுதும் விலைக்கு பெறுதல். ஏற்ற குறைச்சல், ஏற்ற தாழ்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு. ஏற்ற குறைச்சல் அல்லது ஏற்ற தாழ்ச்சி. தாழ்ச்சினா தாழ்வு. ஸோ ஏற்ற குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சிங்கிறது உயர்வு தாழ்வு. ஏற்ற தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை. ஏற்ற தாழ்வுங்கிறது பெருமை சிறுமை. ஏன் எண்ணுதல். ஏன் எண்ணுதல்னா ஆபத்துக்குதவ வினாவுதல். ஆபத்துக்குதவ வினாவுதலுக்கு தான் ஏன் எண்ணுதல் அப்படின்னு கேட்கறது. ஐது நொய்தாக. ஐது நொய்தாக அப்படின்னா மிக்க லேசாக. மிக்க லேசாக. ஒட்ட போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடு. தன்னைத்தானே பட்டினி போட்டுக்கிறோம் இல்லையா, அதான் ஒட்ட போடுதல். ஒட்டிக்கு ரெட்டி அப்படின்னா ஒன்றுக்கு 2 பங்கு. அதாவது ஒரு வேலையை ஒட்டிக்கு ரெட்டியா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒட்டிக்கு ரெட்டினா 1க்கு 2 பங்கு. ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல். ஸோ ஏதோ ஒன்று உடஞ்சிருச்சோ இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை ஒட்டுறோம் இல்லையா. ஸோ ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல். ஒட்டு மொத்தம் அப்படின்னா ஃபுல்லாக சொல்கிறோம். அப்போ முழு மொத்தம். ஒட்டு மொத்தம் ஃபுல்லாக சொல்லக்கூடியதுக்கு முழு மொத்தம். ஒட்டுவார் ஒட்டி. ஒட்டுவார் ஒட்டினா ஒட்டு நோய் அல்லது தொட்டு நோய். அதாவது ஒட்டுவார் ஒட்டிங்கிறது ஒரு நோயை சொல்றாங்க. தொட்டு நோய் அல்லது ஒட்டு நோய் அப்படிங்கிற ஒரு நோயை சொல்றாங்க. ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை மோசம் செய்தல். சொத்தை மறைத்து வைத்தல். சொத்தை மறைச்சு வச்சிருக்கிறதோ அல்லது பொருளை மோசம் செய்யறதுக்கு பேரோ ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல். ஒத்து பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல். ஆமோதித்தல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல். ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு உளமொத்து உழைத்தல். அதாவது எல்லாரோட சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பா அப்படிங்கிறோம். ஒத்துழைத்தல்னா பலரோடு உளமொத்து உழைத்தல். ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல் அல்லது கணக்கு கட்டு வகை சொல்லுதல். கணக்கு கட்டு வகை சொல்லுதல். ஸோ ஆடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ சாரி. ஒரு காலில் நிற்றல். ஒரு காலில் நிற்றல்னா விடாப்பிடியாய் நிற்றல். விடாப்பிடியா நிற்காத அப்படிங்கிறோம். அதான் ஒரு காலில் நிற்றல். ஒரு கை பார்த்தல். ஒரு கை பார்த்துருவோம். வெல்ல முயலுதல். இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிறோம். வெல்ல முயலுதல். ஒரு கையாய் இருத்தல். ஒரு கையாய் ஏத்தல்னா எதிர்க்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். எதிர்க்கட்சிக்கு பகைமையா ஒற்றுமையோடு இருத்தல். ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொற் பிறலாதவன். ஒரு சொல் வாசகன்கிறது சொற் பிறலாதவன். ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பு. ஒரு தலைங்கிறது ஒரு சார்பு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல. ஒரு நாளைக்கு ஒரு நாள், நாள் செல்ல செல்ல. நெக்ஸ்ட் ஒரு போக்காய் போதல். திரும்பி வராது போதல். ஒரு போக்காய் போதல்னா திரும்பி வராது போதல். ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒரு முகமாக்குதல். ஒரு மடை செய்தல் ஒரு முகமாக்குதல். ஒருமுகமாய் பேசுதல் அப்படின்னா எல்லாரும் ஒரேபடியாய் பேசுதல். எல்லாரும் ஒரே மாதிரியா பேசுறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரேபடியாய் பேசுதல்னா ஒரு முகமாய் பேசுதல். ஒரு வழிப்படுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுதல். ஒரு வழிப்படுதல்னா ஒற்றுமைப்படுதல். ஒளிமறைவு அப்படின்னா ரகசியம் அருமறை. ஒளிமறைவுங்கிறது ரகசியம் அருமறை. ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளனா ஒன்றரை கண்ணன் அப்படின்னு சொல்றோம். ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்னா பயனற்றவன். ஒன்றுக்கு மற்றவன்னா பயனற்றவன். ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேருதல் அல்லது ஒற்றுமைப்படுதல். ஒன்று கொத்ததையால் அப்படின்னா அரைகுறையாதல். ஒன்று மற்றவன் அப்படின்னா வரிங்கன். ஒன்று மற்றவன்னா வரிங்கன். இங்கே ஒன்றுக்கு மற்றவன்னா பயனற்றவன். ஒன்று மற்றவன்னா வரிங்கன். ஒன்று பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி. ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்தல், புடமிடுதல். ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னா பெருமுயற்சி எடுக்கிறது. ஓடி ஆடி பார்த்து ஒரு பெரிய முயற்சி எடுத்தாச்சு அப்படிங்கிறோம். ஓட்டை சாட்டை அப்படின்னா பயனற்றது. ஓட்டை சாட்டைனா பயனற்றது. ஓட்டை உடைசல் அப்படின்னா சிதைந்த பண்டங்கள். ஸோ ஓட்டை உடைசலாக இருக்குது, இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா ஓட்டை உடைசல்னா சிதைந்த பண்டங்கள். ஓட்டை வாயன் அப்படின்னா மறையினை வெளியிடுபவன். ஒன்று சொல்லாத அப்படின்னா சொல்லிடுவான், அவன் தான் ஓட்டை வாயன் அப்படிங்கிறோம்.
ஓட்டங்காட்டுதல். ஓட்டங்காட்டுதல்னா ஓடுவது போல் நடித்தல். ஓடுறது போல் நடிக்கிறோம் இல்லையா? அதான் வந்து ஓட்டங்காட்டுறது. ஓட்டம் பிடித்தல் அப்டின்னா தப்பி ஓடிறது. தப்பி ஓடிர்றோம் அப்டின்னா அதான் ஓட்டம் பிடிக்கிறது. ஸோ மாங்காய திருப்பி தப்பி ஓடியாச்சு. ஓட்டம் பிடிச்சாச்சு. ஓட்டம் பிடித்தல்னா தப்பி ஓடுதல். ஓட்டாண்டி அப்டின்னா இறந்து உண்போன். இறந்து உண்போன்னா என்னது? ஓட்டாண்டி. ஓட்டை கை. ஸோ ஓட்டை கைனா பெருஞ்செலவாளி. இவன் கையில பணமே நிக்காது. பெரிய செலவாளி. ஓட்டை கை உடையவன். ஓட்டை கைனா பெருஞ்செலவாளி. ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை அப்டின்னா சிறிதும் ஒளிவில்லாமை. சிறிதும் ஒளிவில்லாமைனா ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை. ஓய்வொளிச்சல் அப்டின்னா இளைப்பாறுகை. ஓய்வொளிச்சல்னா இளைப்பாறுகை. ஓரடி கோரடி அப்டின்னா அடிக்கடி. அடிக்கடி அப்டிங்கிறத ஓரடி கோரடி அப்டின்னு சொல்றோம். ஸோ இதோட தமிழ் பாதுகாப்பு கழகம் வெளியிட்ட அந்த புத்தகத்தில் உள்ள ஆ முதல் அவ் வரிசை வரையுள்ள மரபுத் தொடர்கள் ஃபுல்லா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல கா வரிசையிலிருந்து தொடங்கக்கூடிய மரபுத் தொடர்கள ஃபுல்லா பார்த்துறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிட்டு, உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.